மகனின் இறுதிச் சடங்கிற்கு கூட வராத கணவர் பணத்திற்காக சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளதாக கரூர் துயர சம்பவத்தில் மகனை பறிகொடுத்த தாய் ஷர்மிளா வேதனை தெரிவித்துள்ளார். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் உலுக்கியது. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த விவகாரத்தில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தலைமையிலான குழு விசாரணையை தொடங்கியது. இந்த சிறப்பு விசாரணை குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சிபிஐ விசாரணை கோரியும் உச்சநீதிமன்றத்தில் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை தாக்கல் செய்தவர்களில் ஒருவர் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 9 வயது சிறுவன் பிரித்திக்கின் தந்தை பன்னீர்செல்வம் ஆவார். நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டியளித்த பன்னீர்செல்வத்தின் மனைவி ஷர்மிளா தனது மகனுக்கு 1 வயது இருக்கும் போதே கணவர் தங்களை விட்டு பிரிந்து சென்றதாக கூறினார். மகனின் இறுதிச் சடங்கிற்கு கூட வராத தனது கணவர் சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது பணத்திற்காகத்தான் என அவர் குற்றஞ்சாட்டினார். அவர் அப்பான்னு சொல்லி இது பண்றதுக்காக கூட போட்டிருக்கலாம். ஆனா அப்பதான் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவருக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கேஸ் போட்டா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டிருப்பாரு. அதுக்காக மட்டும்தான் போட்டிருப்பாரு. என் பையனுக்கு இறுதி சடங்கு பண்றது கூட எதுக்குமே அவர் அங்க இல்ல. ஜிஹெச்சுக்கும் வரல, எதுக்காகவும் இல்லை. வீட்டுக்கும் வந்து எங்களை பார்க்கவோ எதுக்குமே அவர் வரதில்லை. இப்ப எதுக்காக கேஸ் போட்டிருப்பாரு? வயசு கூட தெரியல. தப்பா வயசு 13 கொடுத்திருக்காரு. தற்போது ஏமூர் கிராமத்தில் தாயுடன் வசித்து வரும் ஷர்மிளா கணவர் பன்னீர்செல்வம் தனது மகனுக்கு பால் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது என வேதனையை பகிர்ந்துள்ளார். அப்பான்னு தெரியறதுக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டார். குழந்தை விளையாடுறதெல்லாம் கூட பாத்து எதுவுமே அவனுக்குன்னு ஒரு பால் கூட வாங்கி கொடுத்ததில்ல, ஒரு முட்டாய் வாங்கி கொடுத்தது எதுவுமே முகத்தே பார்த்தது இல்லைங்க. முகத்தே பார்த்தது இல்ல. இவங்களுக்குதான் நாங்க தான் எல்லாமே. அவனுக்கு எங்க அப்பான்ற ஒரு இதே தெரியும். சிபிஐ விசாரணை கேட்டவர் மீதே தற்போது புகார் பாய்ந்திருப்பது கரூர் துயர சம்பவத்தில் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூரிலிருந்து செய்தியாளர்கள் ரகுவரன் மற்றும் கார்த்திகேயன்.